கடைசியா சோப்பே செய்றது எப்படின்னு பார்த்துருந்தோம். அத பார்த்துட்டு நெறைய பேர் டிஎம்க்கு வந்து குப்பைமேனி சோப் எப்படி செய்றதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து கிளிசரின் சோப் பேஸுங்க நம்ம செஞ்சது. அத வச்சு இப்போ குப்பைமேனி சோப் எப்படி செய்றதுன்னு நம்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ சோப் பேஸ் வந்து மெல்ட் பண்றோம். ரொம்ப கம்மியான ஹீட்ல வச்சுக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்ல வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. புதுசா செய்றவங்க டபுள் பாயிலிங் மெத்தடே யூஸ் பண்ணுங்க. இது குப்பைமேனி பவுடர் வந்து காய வச்சு அரைச்சு வச்சிருக்கோம். இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் பிளாக் மேஜிக் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஐசோப்ரோபைல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த பபிள்ஸ் வந்து அடக்கிறதுக்காக இந்த ஐசோப்ரோபைல் யூஸ் பண்ணுறோம். இப்போ சோப் பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணி மாதிரி ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கரையணும். எப்போவுமே அவசரப்பட்டு கட்டி இருக்கும்போது போட்டுறாதீங்க. ஃபுல்லாக கரையணும். இப்போ குப்பைமேனி பவுடரை வந்து அரைச்சதை 2 ஸ்பூன் போடுறோம். சோப் பேஸ் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பவுடர் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும், கட்டி கட்டியாக வராத மாதிரி. இதை மட்டும் ஏனோதானோன்னு செஞ்சிடாதீங்க, ஏன்னா சோப்பில் வந்து கட்டி கட்டியாயிரும். அந்த கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்குல்ல, கரையாமல் இருக்கிறது வந்து ஐசோப்ரோபைல் அடித்தோம்னா உடஞ்சிரும். அதனால தான் லைட்டாக ஐசோப்ரோபைல் அடித்து கலக்கி விடுறேன். கலங்காத கட்டியெல்லாம் வந்து உடஞ்சி மறுபடி கலரும். இப்போது ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஊற்றுறேன். நான் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் இதனோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட ஆஃப்லைனில் உங்கள் பக்கத்தில் எங்கே கெமிக்கல் ஸ்டோர் இருக்கோ அங்கே போய் வாங்குங்க. அதுதான் பெட்டர். ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்து வாங்கின ஃபீலும் கிடைக்கும். ஆன்லைனில் நான் நிறைய வாங்கி ஏமாந்துருக்கேன். ஏன்னா நம்ம கேட்குறது ஒன்று, அவங்க அனுப்புறது ஒன்று அனுப்புவாங்க. அதனால் இந்த மாதிரி கெமிக்கல்ஸு, சோப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது நேரில் வாங்குறது ரொம்ப பெட்டர். பார்த்தீங்கன்னா சோப்பு ரெடி ஆகிடுச்சு. மோல்டு ஊற்றுறோம். நுரையை வடிகட்டி ஊற்றுறோம். முடிஞ்ச அளவுக்கு நுரை சோப் பேஸில் விழுவாத பார்த்துக்குங்க. விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐசோப்ரோபைல் அடித்தோம்னா அந்த நுரையெல்லாம் வந்து அடங்கிடும். 6 சோப்புக்கு தகுந்த மாதிரி சோப் பேஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. கொஞ்சம் அதிகமாகவே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 6.5 சோப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா 50 கிராம் நான் சேர்த்தி தான் போட்டிருக்கேன் எப்போவுமே. மெல்ட் பண்ணும்போது நம்ம சோப் பேஸை விட வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் சோப் பேஸ் எப்போவுமே
நம்ம அளந்து போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போடணும். இப்போ பாருங்கள், பபுள்ஸில் ஐசோப்ரோபைல் அடித்தனையும் பபுள்ஸ்லாம் அடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிறது நீங்கள் பார்க்கலாம் நல்லாவே. இப்போது சோப்பை அன்மோல்டு பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் அப்படியே விட்டு அப்புறம் தான் எடுத்திருக்கேன். இதில் எந்த கலரும் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து வாசத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் தேவையில்லைன்னா நீங்கள் வாசத்துக்கு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன சோப் செய்யணும்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். தேங்க்யூ.